அப்படிதான் குடிப்பேன். டெய்லி குடிப்பேன், நேரம் குடிப்பேன். எனக்கு காசு வேணும் கேட்பேன். நான் திருச்சி போய் குடிக்கணும். ஒழுங்காக காசு தெரியும், பிள்ளைங்களா அடிக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சண்டேனா இல்லைங்க, படுத்து தூங்கிருந்துங்க. நாளைக்கு காலையில் நான் வேலைக்கு வேறு போகணுங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வேறு போகணுங்க. வேணாங்க, போய் உள்ளே படுத்து தூங்குங்க. ஐயோ, நாளைக்கு காசை பிடிங்கிட்டு திருப்பி டாஸாக இருக்குங்க. திருப்பி குடிச்சிட்டு வந்து என்னென்ன பாடுபடுத்த போகுது. நைட்டு பூரா பிள்ளைங்க முடிக்க வச்சு தூங்கிக்கிட்டு இருக்க பிள்ளைங்கிற காலம் வரைக்கும் கடவுளே, நான் என்ன செய்ய? இந்த குடியார புருஷன்ட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே. எனக்கு இந்த கஷ்டம் என்னைக்கு தீரும்? கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? காலையில் வேலைக்கு வேறு கம்பெனிக்கு போகணும். டெய்லி நைட்டு இப்படி குடிச்சிட்டு வராது. 2 நாளைக்கு ஒரு தண்ணி வேறு வந்து அடித்து நான் பிடிச்சி வைக்க வேண்டியதாக இருக்குது. நான் தண்ணி குடிப்பேனா? இந்த ஆள் தண்ணி விட்டு வந்து வர்றது சந்தையை நான் பங்கு வாங்குவேனா? ஐயோயோ, நான் என்ன செய்வேன்? கடவுளே, என்னை காப்பாற்றுங்களே. நான் என்ன செய்வேன்? அழுகாத பாப்பா. கையில் வச்சுருந்த காசெல்லாம் அவங்க அப்பா போயிட்டு போயிட்டார் பாப்பா. நான் என்ன பாப்பா செய்வேன் சாப்பாட்டுக்கு? மொத்தம் போய் ஸ்கூலில் போய் நல்ல சொத்துணவு சாப்பிடு பாப்பா. உன் தம்பியும் பாவம் பாப்பா. அவன் வயசு பையங்கெல்லாம் ஜாலியாக நல்ல ஸ்நாக்ஸு அது இதுன்னு சாப்பிட்றாங்க. நான் அவன் முகத்தை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறேனே பாப்பா. யாரும் சொந்தக்காரங்க நம்மளை உள்ளே ஏற்ற மாட்டேங்கிறாங்களே பாப்பா. எனக்கும் பாதி சமயம் ஆஸ்துமா வந்துடுது, உடம்பு முடியாமல் போகுதே. வர்ற சம்பளம் பத்த மாட்டேங்குது. இவர் வேறு காசை பிடிங்கிட்டு போயிடாரே பாப்பா. என்ன பாப்பா செய்கிறது? கோச்சிக்காத பாப்பா. நீ ஒரு நேரம் சாப்பாடை நல்லா சாப்பிட்டுட்டு படி பாப்பா. நம்ம வீட்டு கஷ்டத்தை நீ தான் போக்கணும் பாப்பா. அம்மா சொல்கிறத கேட்டுக்கோ பாப்பா.